ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் தமிழ் அறிஞர்கள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸில் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள், இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் புக்ஸை எடுக்க தேவையில்ல. நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே நம்ம ரொம்ப இது பண்ணி தான் முக்கியமான டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்கவே தேவையில்ல. நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள். யாரை பற்றி பார்க்கலான்னா மறைமலை அடிகள். அவரை பற்றி பார்க்கலாம். அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வேதாச்சலம். அவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். தனித்தமிழில் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். அவருடைய காலம் 1876 முதல் 1950 வரை. அவருடைய புனைப்பெயர் முருகவேலு. அவருடைய ஆசிரியர்கள் பெயரெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர், நாராயணசாமி. இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருக்கழுகுன்றம். அவருடைய இதழ் ஞானசாகரம். எப்போன்னு பார்த்துக்கோங்க. 1902 தொடங்கியிருப்பார். அடுத்து இன்னும் 2 இதழ்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓரியண்டல் மைஸ்டிக் மைனா. அந்த இதழ் 1908 தொடங்கியிருப்பார். ஓஷியன் ஆஃப் விஸ்டம் 1935 தொடங்கியிருப்பார். விளக்கவுரை எழுதியிருப்பார். பட்டினப்பாலைக்கும் முல்லைப்பாட்டுக்கும் விளக்கவுரை எழுதியிருப்பார். அவருடைய சிறப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணி செஞ்சுருக்காரு. நேர்காணலுக்கு சென்றபோது பரிதிமார் கலைஞர் அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருப்பார். என்னென்னா குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அதுக்கு இவர் ஆன்சர் பண்ணியிருப்பார். மறைமலை அடிகள் என்ன சொல்லியிருப்பார்னா, கேட்டார் அஃது எனக்கு தெரியாது என்றார். இந்த பதிலை கேட்ட உடனே அவர் ரொம்ப ஷாக்காக இருப்பார். பரிதிமார் கலைஞருடனான நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். பிற மொழி கலப்பின்றி எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசவும் எழுதவும் முடியும் என நடைமுறைப்படுத்தி சொல்லியிருப்பார் இவர் தான். இளைஞராக இருந்தப்போ சித்தாந்த தீபிகை என்னும் பணியில் பத்திரிகையில் பணியாற்றியிருப்பார். அவர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மறைமலை அடிகள் எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? சித்தாந்த தீபிகை. இது நமக்கு ஜிஎஸ்சில் கூட யூஸ் ஆகும். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம சொல்கிறோம். தனித்தமிழ் இயக்கத்தை இவர் தான் உருவாக்கியிருப்பார் 1916. ஞானசாகரம் என்னும் பத்திரிகையை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார். அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார். முறையான பள்ளி கல்வியை முடித்தீராக மறைமலை அடிகள் ஆக்கிய நூல்களும் சொற்பொழிவுகளும் ஒரு அறிவுக்கடல் என்பதை நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமுருகன் என்ற அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை வெளியிட்டிருக்காரு. மணிமொழி என்ற நூல் நிலையம் உருவாக்கியிருக்காரு. சைவ சித்தாந்த மகா சமாஜம் சங்கம் தோற்றுவிச்சிருக்காரு. தமிழ், ஆங்கிலம், வடமொழி 3லும் புலமை பெற்றிருப்பார். கால ஆராய்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை சொல்லுவோம். காளிதாசர் எழுதிய சாகுந்தலம் என்னும் வடமொழி நூலில் தமிழில் மொழிபெயர்ப்பு இவர் தான் செஞ்சுருப்பார். அவருடைய நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குமுதினி அல்லது குமுதவள்ளி, நாகநாட்டு இளவரசி, மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை, நூற்றாண்டு வாழ்க்கை, கோயிலம் வாழ் கடிதங்கள், அறிவுரை, கொத்து, திருவெற்றியூர் மும்மணிக்கோவை, சோமசுந்தர கோவை, ஜாதி வேற்றுமையும் போலி சாமியார்கள், பைந்தமிழ் கொள்கையே, சைவ சமயம், முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள், அம்பல வானத்தார் திருக்கூத்து, மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும், கல்வியே அழியா செல்வம். இந்த உரைநடை நூலை எழுதியிருப்பார். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. அவர் பிறந்தது எங்கே? அவர் பிறப்பு மதுரையில் பிறந்திருப்பார். அவருடைய காலம் பாருங்கள். 6/7/1870 முதல் 2/11/1903 வரை.
அவருடைய பெற்றோர் பாருங்கள் கோவிந்த சிவனார், அவங்களுடைய அம்மா பேர் வந்து லட்சுமி அம்மாள். கோவிந்த சிவனார் வந்து அவருடைய அப்பா பேர். அவருடைய ஆசிரியர் பாருங்கள், அவர் வடமொழியை வந்து அவரோட தந்தைகிட்டேருந்து கற்றிருப்பார். ஸோ தந்தை கோவிந்த சிவனாரிடமிருந்து வடமொழியை கற்றிருப்பார். ஸோ மகாவித்வான் சபாபதியிடம் வந்து தமிழ் வந்து இவருக்கு சொல்லிக் கொடுத்துரு. மகாவித்வான் சபாபதி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து சூரியநாராயண சாஸ்திரிக்கு பரிதிமார் கலைஞருக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்துருப்பாரு. ஸோ அவருடைய பிறந்த ஊர் வந்து மதுரை விளாச்சேரி. அவர் கல்வியை வந்து எங்கே படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து இளங்கலை பிஏ வந்து படிச்சுருப்பார். அவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள். பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் தத்துவத்திலும் முதல் மாணவராக வந்து தேர்ச்சி பெற்றிருப்பார். தமிழ் துறையை விரும்பி கேட்டு தமிழ் துறை தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவருக்கு ஆசிரியர் பணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு தமிழ் துறையில் தான் ஆசிரியர் பணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு ஆசிரியர் பணி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், தன்னுடைய மாணவர்களுக்கு இயற்றியமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்திருப்பார். பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறையர் மேற்பார்வையில் வந்து பரிதிமார் கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார், ஸோ 3 பேரும் வந்து மதுரையில் வந்து தமிழ்ச்சங்கம் வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ யாழ்ப்பாணம் சிவை தாமோதனார் வந்து இவரின் கவிப்பாடும் திறமையை கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. பரிதிமார் கலைஞர் தான் திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டத்தை வந்து இவருக்கு யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவை தாமோதனார் அவர் தான் வந்து கொடுத்துருக்காரு. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் வந்து தமிழாசிரியராக பணியாற்றியிருப்பார். தாம் இயற்றிய தனிப்பாசுர தொகை என்னும் நூலில் தம் பெயரை வந்து பரிதிமார் கலைஞர் என தூய தமிழில் வந்து மாற்றியிருப்பார். ஸோ அந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜி போப் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவர் மாணவராக இருந்தபோது அங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து யார் வந்து அங்கே முதல்வராக இருந்திருப்பார்னா, ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் மில்லர். ஸோ அவர் தான் வந்து இருந்திருப்பார். அடுத்து வந்து பரிதிமார் கலைஞர் வந்து 12ஆம் நூற்றாண்டில் கம்பராமாயணத்தின் குகப்படத்தில் இருந்த விடுநினை கடிது அந்த பாடலை வந்து இவர் பாடியிருப்பார். தமிழ் தாயின் உடலுக்கு மணிப்பிரவாள நடை எரிச்சலை தரும் என்றார் அப்படின்னு சொல்லியிருப்பார். பல்கலைக்கழகம் பாடத்தில் தமிழை விளக்கி வடமொழியை கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டது. அதனால் வந்து 1902 வந்து இவர் எதிர்ப்பு போராட்டம் செஞ்சுருப்பார். தமிழ் மொழி செம்மொழி எனவும் அதனால் சென்னை பல்கலைக்கழகம் அதனை வட்டார மொழி என அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதிட்டிருப்பார். மேற்கத்திய இலக்கிய மரபில் உள்ள 14 வரி செய்யுளை தமிழில் வந்து அறிமுகம் செஞ்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரிதிமார் கலைஞர் தான். நாவல், நாடகம், அதிக அளவில் அறிவியல் கட்டுரைகளை வந்து எழுதியிருப்பார். ரூபாவதி, காலாவதி நாடகங்களை இயற்றி தாமே பெண் வேடம் புனைந்து நடித்திருப்பார். சித்திரக்கவி என்னும் நூலை வந்து இவர் தான் எழுதியிருப்பார். குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்தில் இருக்க ஒரு 51 பாடல்களுக்கு வந்து உரை எழுதியிருப்பார். மூசி பூர்ணலிங்கம் தொடங்கிய ஞானபோதினி என்னும் இதில் வந்து இவர் நடத்தியிருப்பார். ஞானபோதினி என்னும் இதில் தொடங்குறது வந்து மூசி பூர்ணலிங்கம். ஸோ அவர் செத்துட்டு அப்புறம் வந்து பரிதிமார் கலைஞர் வந்து அதை ஏற்று நடத்தியிருப்பார். ஸோ அடுத்து வந்து உயர்தனி தமிழ் மொழி, உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டி இருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1901 உயர்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார். ஸோ உயர்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் வந்து நூல் எழுதினது வந்து தேவநாய பாவனார். கட்டுரை எழுதினது வந்து இவர் பரிதிமார் கலைஞர். அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உயர்தனி செம்மொழி அந்த கட்டுரை வந்து பரிதிமார் கலைஞர், நூல் வந்து தேவநாய பாவனார். அந்த நூல் வந்து ஆங்கில மொழியில் எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஸோ நாடகவியல் என்னும் நூல் வந்து இவர் இயற்றியிருப்பார். ஸோ இதுவே முதல் நாடக இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தமிழ் நடையில் மதிவாணன் என்னும் நூலை வந்து இயற்றியிருப்பார். ஸோ அவருடைய படைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாவதி, காலாவதி, நாடகவியல், தனி பாசுர தொகை, அது ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். தமிழ் விஷயங்கள், பாவலர் விருந்து, மான விஷயம், மதிவாணர் நாடகம், சித்திரக்கவி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞருடைய படைப்புகள் தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.